ஒரு கர்ப்பிணி பெண் அவாய்ட் பண்ண வேண்டிய முக்கியமான விஷயங்கள்ல ஒண்ணு என்ன அப்படின்னா கூட்டம். கூட்டம்னா அது ஒரு திருமணம் அந்த மாதிரியான ஒரு கூட்டமா இருக்கலாம். அப்படி இல்லைன்னா ஈவன் பஸ் ஸ்டாண்டு, ரயில்வே ஸ்டேஷன். ஒரு அதிகமான மக்கள் கூடக்கூடிய ஒரு இடத்த வந்து கட்டாயமா கர்ப்பிணி பெண்கள் மேக்ஸிமம் பாசிபிள் அவாய்ட் பண்ணலாம். எதனாலன்னா நார்மலாவே கர்ப்ப காலத்துல வந்து எதிர்ப்பு சக்தி கம்மியா இருக்கும். So, அந்த கூட்டமா இருக்க இடத்துல யாருக்கு என்ன இன்ஃபெக்ஷன் இருக்கும் தெரியாது. வைரல் இன்ஃபெக்ஷன்ஸ் குயிக்கா வந்து காத்துல ஸ்ப்ரெட் ஆகும். நமக்கே தெரியும் கோவிட் டயத்துல எப்படி ஸ்ப்ரெட் ஆச்சு. ரெண்டாவது பாத்தீங்கன்னா நிறைய கூட்டத்துல யாராவது நம்ம மேல இடிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கும். வயிற்றுல இடிக்கலாம், இல்ல நம்ம கீழே கூட விழுகிறதுக்கான வாய்ப்பு இருக்கும். அந்த மாதிரி டைப்ல இமீடியட்டா நமக்கு ஒரு மெடிக்கல் ஹெல்ப் வேணும்னாலும் கூட போய் ரீச் பண்றது ரொம்ப கஷ்டமா இருக்கும். அதிகமான கூட்டத்துல ஆக்சிஜன் கம்மியா இருக்கலாம், மூச்சு விட கம்மியா இருக்கலாம். மூச்சு விட கம்மியா இருந்தா நமக்கு வென்டிலேஷனே வந்து டிஃபிகல்ட்டா இருக்கலாம். ஸோ அதனால மேக்ஸிமம் பாசிபிள் டவுனான இடங்களை வந்து கர்ப்பிணி பெண்கள் அவாய்ட் பண்றது. அதே மாதிரி ஒரு கூட்டத்துல பாத்தீங்கன்னா அதிகமான சத்தம் இருக்கிறப்ப அது ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஃபுல்லா இருக்கும். அது ஈவன் பேபிக்கு கூட அந்த ஸ்ட்ரெஸ் வந்து பாஸ் ஆகலாம். ஸோ ரொம்ப க்ரௌடான இடத்துல பல பிரச்சனைகள் வரும் அப்படின்றதுனால சில பேருக்கு ஈவன் லேபர் பெயின் கூட அந்த சத்தத்திலேயோ இல்லை ஏதோ ஒரு ப்ரெஷர்லயோ ஆக்சிஜன் கம்மியா இருக்கிறதுலையோ லேபர் பெயின் கூட வந்துடலாம். ஸோ அதனால மேக்ஸிமம் பாசிபிள் பிரெக்னென்ட் லேடிஸ் கூட்டங்களை க்ரௌட அவாய்ட். தேங்க்யூ.